எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்த வழக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வழக்கை நிராகரிக்க கோரி எடப்பாடி தாக்கல் செய்த மனுவை கடந்த ஜூலை மாதம் உரிமையியல் நீதிமன்றம் நிராகரித்தது. இந்த நிலையில் உரிமையியல் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி ஐகோர்ட்டில் மேல்முறையீடு செய்திருந்தார். எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்த வழக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், எடப்பாடியை எதிர்த்த வழக்கானது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை பகிர்ந்துக்கங்க. அதாவது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்து சூரியமூர்த்தி என்பவர் தான் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் ஒரு சிவில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். அந்த சிவில் வழக்கை ஆரம்ப கட்டத்திலே நிராகரிக்க வேண்டும் என்றுதான் எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அந்த சிவில் நீதிமன்றம் அதாவது கீழமை நீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தது. அதை எதிர்த்துதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி மேல்முறையீடு செய்திருந்தார். அந்த மேல்முறையீடு மனு என்று ஏற்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கோரிக்கை என்பது ஏற்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கினுடைய பின்னணி என்று பார்க்கும்போது கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதை எதிர்த்தும் பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்தும் திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் தான் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த அந்த வழக்கை ஆரம்ப கட்டத்திலேயே நிராகரிக்க வேண்டும் என்றுதான் கோரி எடப்பாடி பழனிசாமி வழக்கு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் சிவில் நீதிமன்றம் அந்த எடப்பாடி பழனிசாமி கோரிக்கையை நிராகரித்தது. அவருடைய மனுவை தள்ளுபடி செய்து வழக்கை நடத்த உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில சிவில் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த வழக்கினுடைய விசாரணை தான் நீதிபதி சிபி பாலாஜி முன்பு நடைபெற்ற போது எடப்பாடி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயணன் மற்றும் வழக்கறிஞர் நர்மதா சம்பத் ஆகியோர் 2018ஆம் ஆண்டிலிருந்து சூரியமூர்த்தி கட்சியினுடைய உறுப்பினராக இல்லை என்றும் அதிமுக வேட்பாளரை எதிர்த்து சூரியமூர்த்தி போட்டியிட்டதாகவும் கட்சி விதிகளுக்கு எதிராக செயல்பட்டதாகவும் அவர் தரப்புல வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. சூரியமூர்த்தி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வேல்முருகன் கட்சி விதிப்படி கட்சியின் உறுப்பினராக இவர் தொடர்வதாகவும் இவருக்கு வழக்கு தொடர்பு உரிமை உள்ளது என்றும் தெரிவித்திருந்தார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி தான் இந்த எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது இந்த தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதுல அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்த வழக்கை நிராகரித்து உயர்நீதிமன்றம் என்பது உத்தரவிட்டிருக்கிறது. அது தொடர்பாக திண்டுக்கல் சேர்ந்த சூரியமூர்த்தி உரிமையியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடியும் செய்திருக்கிறது. சூரியமூர்த்தியின் வழக்கை நிராகரிக்க மறுத்த எடப்பாடி பழனிசாமி மனுவை தள்ளுபடி செய்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார்.